சூப்பரா இருக்கு. நான் போய் பார்க்கலாம்ண்ணா, எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. தனுஷ்லாம் வேஸ்ட்னு சொல்றவங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம்ண்ணா. படம் பிளாக் பஸ்டரா, சூப்பர்ண்ணா, வேற லெவல்ண்ணா. படம் வேற லெவல்ல இருக்குதுண்ணா, கண்டிப்பா ஹிட் ஆகுதுண்ணா. படம் வேற லெவல்ல இருக்குதுண்ணா. சூப்பர் ப்ரோ, பயங்கரம், நல்லா இருக்குது ப்ரோ. படம் சூப்பர்ண்ணா, மஜாவா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன பிடிச்சது படத்துல? எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அருமை சூப்பரா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. தனுஷோட இப்போ கரெக்டாக பேர் பண்ணும்போது நல்லா அவருக்கு ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க, நல்லா சிங்க் ஆச்சு. அப்புறம் அப்பா கேரக்டர், அப்பா வச்சு நிறைய விஷயம் நல்லா பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷனல் த்ரில்லர் மூவி, எல்லா தேட்டர் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்பா பையன் பாண்டுக்கு அப்படிதான் பாதே மூவே ஆகும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இமோஷனல் ஃபேமிலி மாதிரி போகும், செகண்ட் ஹாஃப்லேருந்து த்ரில்லிங்காக போகும். பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சீட்டு முன்னாடி வர வச்சு தான் பின்னாடி போக வைக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் தேட்டர்ல இருந்து பாருங்க. செம்மையா இருந்துச்சு, ரைட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு, ஒரு சின்ன டீடைலிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அமிதா பைஜு மேமோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. போன படத்தோட செம இதா இருந்துச்சு. தனுஷ் சார் செம ஆக்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா சூப்பரா டேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. சின்ன டீடைலிங் கூட சூப்பரா இருந்துச்சு. பேங்க் டீடைல்ஸ், அப்புறம் அந்த மூட்டை தூக்குற சீக்வன்ஸ்லாம் ஒன்று இருக்கு. அது செகண்ட் ஹாஃப்ல இது பண்ண விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த கனெக்ட் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நான் போய் பார்க்கலாம்ண்ணா, எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. தனுஷ்லாம் வேஸ்ட்னு சொல்றவங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம்ண்ணா. தனுஷ்லாம் ஆக்டிங்லாம் அந்த மாதிரி இருக்குண்ணா படத்துல சீரியஸா. உண்மையிலே யாரெல்லாம் தனுஷ்லாம் எல்லாரும் எல்லா நடிகை கீழேன்னு சொல்றானோ எல்லாருமே பார்க்கணும். தனுஷ் காசுக்காகலாம் ஆக்டிங் வரல, அவரோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஆக்டிங் வந்துக்கிறானு. ஒரு ஃப்ரேம்ல இன்ச்சு பை இன்ச்சு பிரிச்ச சீராருண்ணா. கண்டிப்பா நீங்களாம் போய் பாருங்கண்ணா. ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தனுஷ் அவரோட நடிப்புல இந்த படம் வந்து சூப்பரா வந்திருக்கு. இட்லி கடைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா வந்து தனுஷ் அண்ணன் இந்த மாதிரி நடிச்சது ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவை பேஸ் பண்ணி தான் கதை. ஸோ எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க. எல்லாம் மிக்சிங்கா இருக்கு. இது வந்து இந்த கமர்ஷியல் படம் வந்துட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து நல்லா பார்க்கணும். நல்லா இருக்கு. எல்லாரும் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாஸ் படம் கிடையாது, ஆனா ஒரு சூப்பரா இருக்கு படம். இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். புரியல, லாக்லாம் எதுவும் இல்லை. நல்லா உட்காந்து கிளியரா பார்த்தா தான் படம் புரியும். ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ரேட்டிங் 4.5 நல்லா இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்டா இருக்கு கதை. தனுஷ் இந்த மாதிரி நடிச்சதுல டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. படம் வேற லெவல்ல இருக்குதுண்ணா, கண்டிப்பா ஹிட் ஆகுதுண்ணா. படம் வேற லெவல்ல இருக்குதுண்ணா. பாட்டு ஒரு படம் கரெக்டா ஆகுதுண்ணா. தனுஷ் சூப்பரா நடிச்சிருக்காருண்ணா. இன்ட்ரெஸ்டிங்கா போய் இன்ட்ரெஸ்டிங்கா படம். அமிதா பைஜன் ரோல் அந்த வில்லேஜ் கெட்டப் செட்டா இருக்கா தனுஷ்? சூப்பரா இருக்குண்ணா. அமிதா தான் வேற லெவல். அந்த பத்திரியே அதுதான் வேற லெவல். சத்தியமா பிளாக் பஸ்டர். நான் 100 நாளோட போகலாம் படம். ப்ரோ தனுஷ் ப்ரோ ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. கருணாசும் தனுஷும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு படத்தை வராங்க. நல்லா இருக்கு. கருணாசோட சீனா சூப்பரா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. ஃபுல் மூவி வந்து ஒரு ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா இருக்கு ப்ரோ. ஒர்த் ப்ரோ வாட்ச். ராம்நாத வந்து நடந்த பேட்ச் அதை வந்து ரியல் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க போய் பாருங்க, மஸ்ட் வாட்ச் பண்ணலாம். ஸோ தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் நரேஷன் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்தில் ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை படத்தை பற்றி சொல்லலை. படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். நல்ல ஸ்கிரீன் பிளே. படம் ஸ்டார்டிங்கே தரமா இருந்துச்சுங்க. நல்ல ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா நடிச்சிருக்காருங்க என் தலைவன். சூப்பரா இருந்துச்சு படம். தரமா இருக்கு பார்க்க. அப்பா உண்மையாலுமே சொல்றேன், இந்த கரசாமி நம்ம குறத்திக்க வந்த கொலசாமியா அப்படி இறங்கியிருக்காரு. என்ன கதைனா 80, 85, 90 காலகட்டத்தில் நம்ம ராமநாதபுரம் சைடுலாம் மழையே பெய்யாத ஊருன்னு உனக்கு தெரியும். அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து வெளியே வந்தானா திருடி தான் குலைக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க எக்கச்சக்கமா நான் அக்கா லைஃப்லயே பார்த்துருக்கேன். அந்த கேரக்டரை எடுத்து உள்ள இந்த கரசாமி வருது. ஏன் திருடுறாங்கன்னா ஓகேவா, எங்களை ஏமாத்தி பணத்தை லோனுன்ற பேர்ல கொடுத்துட்டு எங்க கிட்டயே திருப்பி அடிக்கிறீங்க பாரு ஒரு கொள்ளை. அந்த கொள்ளைக்கு நாங்க திருப்பி எடுக்கிறதுக்கு பேரு வந்தா அது திருடன்னா வச்சுக்கோடா அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு பூட்டை உடைக்கிறத தவிர ரோட்டை பிரிக்கிறத தவிர வேற எந்த அளவு தொழிலும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. திருடுறோம்,
எதுக்காக திருடுறோம்? நீங்க எங்களை எங்க கிட்ட அடிச்ச கொள்ளைய நாங்க உங்ககிட்ட திருப்பி எடுக்கிறதுக்கு பேரு திருட்டுனா அதை திருட்டுன்னே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது என் சிவன், என் தனுசு. ஓகேவா? அதுக்கு மேல அவங்க அப்பா கே.எஸ். ரவிக்குமார் சார், நீ எத்தனை படம் எடுத்திருந்தாலும் எத்தனை பேரை நடிக்க வச்சிருந்தாலும், ஆனா இந்த படம் நீங்க ஒவ்வொரு ராமநாதபுரத்திலையும் வாழக்கூடிய ஒரு அப்பனுக்கு உண்டான அத்தனை தகுதியும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த படத்துக்கு உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும். கிடைச்சாதான் 51வது கிரிவலம், இல்லைன்னா அவனை சிவனையே நான் விடமாட்டேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர். படம் சூப்பரா இருந்தா எல்லார்ட்டையும் அதே தானே நான் சொல்றேன். படம் சீரியஸா சூப்பரா இருந்ததுன்னா அமிதாப் பச்சனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே டைமிங் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கொடுத்ததுல பாத்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. சின்ன டைமிங்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வெளியே காட்டணுமோ கரெக்டா காட்டியிருக்காங்கண்ணா. சாங்ஸ்லாம் பக்காவா இருக்குண்ணா. சீரியஸா சாங்ஸ்லாம் செம்மையா இருக்குது. அதுல மெயினா இந்த படம் எதுக்குன்னா இந்த தற்கூரி பசங்க இருக்கானுங்கல்ல, ஐயோ நான் விஜய் ஃபேன்ஸ் சொல்லலை, நீங்க தப்பா போட்டு போறீங்க. அடுத்த வேற ஒருத்தவங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல, வேற ஒருத்தவங்க இருக்காங்க ஸ்கிளாஷ் விட்டு சுத்துறானுங்க. இந்த மாதிரி எங்க தலைவர் வந்து கம்மி படம் தான் நடிச்சிருக்காரு, சின்ன பசங்களாம் கவர் பண்ணிட்டாருன்னு. அவனுங்களுக்கு தான் இந்த படமே சீரியஸா சொல்லணும்னா. நீ கம்பேரே பண்ணக்கூடாது என் தலைவனை. என் தலைவன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸு 1000 கோடி 2000 கோடி அடிக்கணும் கலெக்ஷன்ல. இதை நம்பில இந்த படத்தின் அடியில. அவருக்கு தேவை நேஷனல் அவார்டு. ஆல்ரெடி 2 நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரா. இப்போ அவர் வேற நேஷனல் அவார்டுக்கு இந்த படத்தை கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நினைச்சு பண்றாரு. ஒரு படம் 1.5 வருஷத்துல 4 படம் ப்ரோ, சும்மா ஒன்றும் கிடையாது. ஆடு இருக்குன்னா இதான் ஆடு இருக்கு. 1.5 வருஷத்துல வேணா 4 படம் நடிப்பானா, வருவான். ஒரு வருஷத்துல ஒரு படத்தை விட்டு போயிடுவான். நான் தான் கெத்துன்னு அதெல்லாம் கிடையாது. 1.5 வருஷத்துல 4 படம்லாம் சும்மா ஒன்றும் கிடையாது. எல்லாம் இடி போய் கேளுங்க. தனுஷ் தான் நீமே. படம் ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுங்க. சீரியஸாக எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததான்னு கேட்டால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்னு தான் சொல்லுவேன். ரசிகர்களுக்காக ஏற்ற மாதிரி ரசிகர்கள் ரசிக்கிறதுக்காண்டி நிறையா மாஸ் சீன் வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த மாஸ் சீன் எனக்கு என்னென்னா கதையோட ரொம்ப ஒன்றுச்சான்னு கேட்டால் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பயங்கர சென்டிமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தனுஷ் சார்னு சொன்னாலே அப்பா பையன் சென்டிமெண்ட் தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொடுத்ததே ரொம்ப ஸ்லோவாக்கிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அவரை தனுஷாரை மாஸாக காட்டுறேன்னு சொல்லி கண்டினியூஸ் மாசாவே காட்டுறேன்னு சொல்லிட்டு வில்லனோட அந்த ஒரு ஹைப்பை கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கான ஒரு ஹைப்பு கொடுத்தாதான், வில்லனுக்கான மாஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு ஹீரோவோட அந்த ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா வில்லன் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம். அவரோட விசாரணையோட விறுவிறுப்பு இருக்குல்ல, அந்த விறுவிறுப்பு மிஸ் ஆன மாதிரி இந்த படத்தில் இருக்குது. தனுஷ்காக மட்டுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. ரெண்டாவது கான்செப்ட் ரீதியாகவும் இந்த படத்தில் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு தப்பான விஷயத்த கையில் எடுத்து ஒரு தப்பான விஷயத்த சரி செய்கிற அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது தான். பட் ஒரு சில இடத்துல ஓகேங்கிற மாதிரி தோணும். எல்லா இடத்துலையும் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயத்தோட அந்த டிராக்டர் லோனு அந்த ஒரு விஷயத்த கான்செப்டாக கையில் எடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங் ரிலேட்டடாக உண்மையிலே எல்லாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அதை தாண்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களை பாராட்டணும். ஏன்னா யாரையுமே அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு ஒரிஜினலாக ராமநாதபுரத்துலேருந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஒரிஜினாலிட்டி கொடுத்துருந்தாங்க. எனக்கு கே.எஸ். ரவிக்குமார் அவரோட ஆக்டிங்கில் வேறு லெவலில் உண்மையிலே அடையாளம் தெரிலங்க. ரொம்ப உத்து பார்த்தேன். இவ்வளோ வயசுலையுமே இப்படிலாம் நடிக்க முடியுமாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு பார்த்தேன். அந்த அளவுக்கு இருந்தார். அதுவுமே சூப்பராக இருந்தது. கருணாஸ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஹீரோனியோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன்லலாம் கொடுத்தது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா ட்விஸ்ட் எல்லாமே ஈஸியாக தமிழ் சினிமாவில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுத்துருந்த மாதிரி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. எனக்கு என்னன்னா இந்த படத்துல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுனா, ஒரு டெஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தரும், கண்டிப்பா தரும். ஆனா அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு தான். ஓப்பனிங் சீனே கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க. உண்மையா சொல்றேன், T20 மேட்ச்ல எப்படி 6 பறக்குது, நைட்டு கூட மும்பை மேட்ச் SRH மேட்ச் பயங்கரமா இருந்தது. அந்த மாதிரி தான் படம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் வராரு, சுராஜ், பின்னிட்டார். அந்த மனுஷன் வேற லெவல் பண்ணிட்டாரு. சம்பவம் ஜெயராம் அவரோட ரோல் கண்டிப்பா நீங்க பாருங்க. ஒரு வித்தியாசமான ஏண்டா இப்படியாடா ஒரு மனுஷனா நீ இருப்பேன்ற மாதிரி இருந்தது. இதை தாண்டி படம் ஒரு கண்டென்ட்டா ஜெயிச்சிருக்கு. இன்னொன்று ஜிவி மியூசிக்கு எல்லாமே ப்ளஸ் தான். அதை தாண்டி MS பாஸ்கர், இந்த மனுஷன் எங்கே வராருன்னு தயவுசெய்து படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவர் எங்கே வராருன்றதை கண்டுபிடிக்க, ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து வராரு, ஆனால் நான் கண்டுபிடிக்கவே செகண்ட் ஹாஃப் தான் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு ஆக்டிங்கு, ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கு நல்லா இருந்தது. கரை இன் தி சென்ஸ் லைக் கரசாமி படத்துக்கு வந்துட்டு செம்ம ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் த மூவி வாஸ் வெரி குட். அண்ட் நம்மளோட லைக்
பாஸ்ட் அண்ட் முன்னோர்கள் ஐ மீன் லைக் வந்த வழியை வந்துட்டு ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. சொல்லவா வேணும், அவர் சும்மாவே வந்து கலை அசுரன்னு டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. இஸ் ராக்ட் இட். இல்லை ஆக்சுவலி எங்கேயுமே ஐ டென்ட் ஃபைண்ட் எனி லேக் ஆர் ஸ்லோ எதுவுமே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி ரூட்டட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு லைக் இட் கீப்ஸ் யூ ஆன் த லூப். சொன்ன மாதிரி இட் கீப்ஸ் யூ ஆன் த லூப். ஒரு பாயிண்ட்ல இட் கீப்ஸ் யூ எங்கேஜிங். லைக் இது என்ன நடக்கும், அது என்ன நடக்கும்னு ஒரு சஸ்பென்ஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இருந்தது. மமிதா பஜ்ஜு ஆக்டிங் எப்படி இருந்தது? மீதி மூவிக்கு கம்பேர் பண்ணும்போது இதுல எப்படி இருந்தது? திஸ் வாஸ் ஃப்ரெஷ் லுக் ஆஃப் ஹர்ஸ். ஏன்னா வந்துட்டு மிச்ச லைக் இந்த டியூட் இந்த மாதிரி படங்கள்ல பார்த்த பிறகு நவ் இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட தனுஷ் சாரோட பாண்டிங் எப்படி இருந்தது? அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பாண்ட் இல்லை, பட் அந்த அன்எக்ஸ்பிரஸபிள் பாண்டை வந்துட்டு ஒரு அழகான விதத்தில் காமிச்சிருக்காரு டைரக்டர். ஜிவி சார் மியூசிக் எப்படி இருந்தது? ஓ காட், அது வந்துட்டு நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. லைக் அவர் வந்துட்டு சும்மா கையில் வந்துட்டு பியானோவில் தொடச்சா கூட அது ஒரு டியூனாக மாறுதுங்க. அவ்வளோ வந்துட்டு ஹீஸ் லைக் ஒரு சோல் கனெக்டட் மியூசிஷியன் ஆர் மேஜிஷியன் இஸ் ஜிவி ஆப்வியஸ்லி. எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? I would give out of 10 I would give 10.5.